நோபல் பிரைஸை பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் நோபல் பிரைஸுக்கு ஏன் நோபல் பிரைஸ்னு பேர் இருந்துச்சு? நோபல் பிரைஸை எதுக்காக கொடுக்குறாங்க? இதெல்லாம் எப்போதுலேருந்து ஆரம்பிச்சது? அதுவும் நோபல் பிரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு கோடிக்கணக்காக பணம் வேறு கொடுக்குறாங்களாமா. அந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? அதெல்லாம் யாரோடது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதை பற்றியெல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது நம்ம ஜிகே பைட்ஸ். நான் உங்கள் ஜிகே. நோபல் பிரைஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஆல்ஃப்ரெட் பெர்ன்ஹார்ட் நோபல். இவர் ஒரு ஸ்வீடிஷ் கெமிஸ்ட், இன்ஜினியர் மற்றும் சயின்டிஸ்ட். இவர் அக்டோபர் 21, 1833 ஸ்வீடன் நாட்டில் ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் பிறக்கிறாரு. ஓகேங்களா? இவர் ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட். இவர் எதுக்காக வேர்ல்டு ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா, டைனமைட் அப்படிங்கிற இந்த வெடிமருந்து கண்டுபிடிச்சவர் இவர் தான். இதனால் அவர் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிறாரு. ப்ளஸ் அது மூலமாக நிறைய பணமும் அவர் சம்பாதிக்கிறாரு. இப்படி இருக்கிறப்போ அவர் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நிலைமை வருது. அதாவது அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவருடைய உயில் அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அவருடைய சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே 5ஆக டிவைட் பண்ணி இந்த 5 கேட்டகரியில் மக்களுக்காக, மனித சமுதாயத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பர்சன்ஸுக்கு ப்ரைஸ் மணியாக கொடுத்துருங்க அப்படின்னு எழுதி. அந்த 5 கேட்டகரி என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின், லிட்ரேச்சர், பீஸ். இந்த 5 கேட்டகரி. அப்போ நான் நினச்சேன், சரி ஓகே, அப்படி அவரோட சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே 5ஆக டிவைட் பண்ணி இந்த மாதிரி ப்ரைஸ் மணியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரே டைம் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் இல்லையா? அது எப்படி நீங்கள் வருஷம் தொடர்ந்து அவங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தேடி பார்த்தப்ப தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவருடைய சொத்து எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா, 5 விதமாக பிரித்தது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டோடைய பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ், அதில் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அதை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய அந்த அமௌண்ட், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ப்ராஃபிட், அதை வச்சு தான் அவங்க இந்த ப்ரைஸ் மணியை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனால தான் அவங்களால தொடர்ந்து இத்தனை வருஷமாக வருஷம் நோபல் ப்ரைஸ் கொடுக்க முடியுது. அவ்வளோ பெரிய கேஷ் ப்ரைஸும் அவங்களால கொடுக்க முடியுது. அதுக்கு காரணம் அவர் எழுதி வச்சுருந்த அந்த உயில், அவர் சொன்ன அந்த மெத்தடு தான். இதெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, நோபல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டாக அவருடைய சொத்து எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஜென்ரேட் ஆகிற ரெவன்யூவை இந்த நோபல் ப்ரைஸ் மூலமாக நோபல் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. யார் இந்த அவார்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாக்ஹோமில் இருக்கக்கூடிய ஸ்வீடிஷ் அகாடமி தான் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த அவார்டு வாங்குறவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரொக்க பரிசா 11 மில்லியன் ஸ்வீடிஷ் கரன்சி கொடுக்கப்படும். அந்த ஸ்வீடிஷ் கரன்சியை இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 8,43,52,037 ரூபா ரொக்க பரிசு. அது கூட கோல்டு பிளேட்டட் நோபலோடைய உருவம் பதிக்கப்பட்ட ஒரு மெடல், அது கூட ஒரு டிப்ளமோ அப்படிங்கிற டைட்டில். இது மூணுமே நோபல் பிரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு வழங்கப்படும். நோபல் பிரைஸ் வாங்கினவங்கள நம்ம நோபல் லாரியட் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நோபல் பிரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நோபல் ப்ரைஸு கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தவரும் ஆல்ஃப்ரெட் நோபல். அவர் சொல்லி தான் அந்த ப்ரைஸை கொடுக்குறாங்க. அந்த ப்ரைஸில் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் மணியும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் நோபலோட தான். அவருடைய சொத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட், அதில் வர ஃபண்டில் தான் இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரைஸை கொடுக்க சொன்னதும் அவர் தான், அதில் கொடுக்குற அந்த காசும் அவருடைய தான். அதனால் அவரோட பேரை விட வேறு எந்த பேருங்க அதுக்கு ஆப்டாக இருக்கும். அதனால தான் அதோடைய பேரே பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ இந்த நோபல் ப்ரைஸ் எப்போ இருந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, 1901 டிசம்பர் 10 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வருஷம் டிசம்பர் 10 அன்னைக்கு ஸ்டாக்ஹோமில் இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மோர் தென் செஞ்சுரி இந்த ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு வேர்ல்டு, அதனால தான் வேர்ல்டு ரெகக்னிஷன் அது கிடச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நேற்று ஆரம்பித்தது இல்லை, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இந்த நோபல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வேர்ல்டு வைடு குளோபல் ரெகக்னிஷன் இருக்குது இந்த நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ்க்கு. ப்ளஸ் அப்கமிங் யங் ஜென்ரேஷன்ஸ், இந்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின், லிட்ரேச்சர், பீஸ், இதெல்லாமே அப்கமிங் யங் ஜென்ரேஷனுக்கு இது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால அன்னிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த ப்ரைஸை விடாமல் வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான காரணம். இதுதான் நோபல் ப்ரைஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இதனால தான் நோபல் ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க, இதனால தான் நோபல் ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்தியாவிலேருந்து யார் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் 1913 அவருடைய கீதாஞ்சலி அப்படிங்கிறது புக்குக்காக நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் கேட்டகரியில்
ரவீந்திரநாத் தாகூர் இந்த நோபல் ப்ரைஸை வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வின்னர் சொல்லிட்டே போகலாம். இந்த வருஷம் 2024 நோபல் ப்ரைஸ் எந்தெந்த கேட்டகரிக்கு யார் யார் வாங்கினாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க 1901 இன்னைக்கு வரைக்கும் இந்த ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க, இனிமேலும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நோபல் ப்ரைஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பைட்ஸுக்கு நம்ம ஜிகே பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஜிகே, இது நம்ம ஜிகே பைட்ஸ்.